இந்த ஐபிஎல் 2024 வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நிறைய விஷயங்களை வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அஜின்கிய ரஹானேவா ஓப்பனிங் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ரவீந்திர ஜடேஜாவை மட்டும் ஒரு ஸ்பின்னரா வந்து மேட்ச் கொண்டு போக வைக்கிறதா இருக்கட்டும், டேரில் மிச்சலோட பொசிஷனை மாத்துறதா இருக்கட்டும், முக்கியமா பிளேயிங் லெவனை அடிக்கடி மாத்துற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது நடந்துகிட்டே வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆகுமா இதுக்கப்புறம் இந்த சீசன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேபி சிஎஸ்கே இன்னும் 2 மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பிளேயிங் லெவனை, ஒரே பொசிஷனை, ஒரே ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. எதனால அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து கேப்டனா இருக்காரு. சோ அவரும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. சோ இந்த 2 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா வந்து குவாலிஃபை ஆகும் அண்ட் குவாலிஃபையர்ஸ்லயுமே வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயிங் லெவனுக்கான சேஞ்சஸும் இருக்காது அண்ட் உள்ளுக்குள்ளேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்காது. இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த விஷயம் எந்த பிளேயர்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனல்ஸ்ல வின் பண்ண பார்ப்பாங்க சிஎஸ்கே.